உங்களால சுலபமா ஒரு நாட்டோட ராஜாவா மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது முடியாதுங்கிறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா 1859வது வருஷம் ஒரு சாதாரண குடிமகன், அந்த குடிமகன் கிடையாது, ஒரு சாதாரண ஏழை நபர். அவர் ராஜவம்சமும் கிடையாது, அரசியல்லையோ ராணுவத்திலேயோ எந்த ஒரு பதவியிலுமே இருந்தவர் கிடையாது. ஆனா அமெரிக்காவோட எம்பரரா மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மெக்சிகோவோட 3ஆம் பாதுகாவலருங்கிற பட்டத்தையும் பெற்று பொதுமக்களோட அன்பால அவங்க எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிருக்காரு. அவர் எப்படி எம்பரரா மாறினாருங்கிறதுல இருந்து அவரோட சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாற தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோசுவா நாடன்கிற இவர் தான் அமெரிக்காவோட ஒரே ஒரு மன்னர். இவர் எப்படி சாதாரண வாழ்க்கையில இருந்து மன்னரா மாறினார்னு பார்ப்போம். 1818வது வருஷம் இங்கிலாந்துல பிறந்த இவரை இவங்க அப்பா நார்த் ஆப்பிரிக்கால வளர்க்குறாரு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே நார்த் ஆப்பிரிக்கால ஒரு வணிக வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல பெருசா லாபம் கிடைக்காததால அவரோட பிசினஸை கடனாக தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நார்டன் அவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையுமே நார்த் ஆப்பிரிக்காலேயே வித்துட்டு கொஞ்சம் பணத்தோட 1850வது வருஷம் சான் பிரான்சிஸ்கோவுக்கு வராரு. அதாவது சான் பிரான்சிஸ்கோக்கு வராரு. அப்ப கோல்டு ரஷ்ஷா இருந்த காலம், எல்லாருமே கோல்ட்ல தான் முதலீடு பண்றாங்க. நாடன் அதுக்கு பதிலா ரியல் எஸ்டேட் அண்ட் உணவுப் பொருட்கள்ல முதலீடு பண்றாரு. அந்த முதலீடு அவரை சில வருஷங்கள்லயே பணக்காரரா மாத்தினது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல வணிக வியாபாரம் பண்றவங்க சர்க்கிள்ல அவருக்குன்னு ஒரு மரியாதையும் இடத்தையும் பிடிச்சு கொடுக்குது. அப்படியே கொஞ்ச காலம் போயிட்டு இருக்கப்ப 1852வது வருஷம் சைனால அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டு அரிசியோட விலை விண்ண தொடுது. அதை பயன்படுத்தி அந்த நாட்டோட லோக்கல் மார்க்கெட் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நாடன் அவர்கிட்ட இருக்க எல்லா பணத்தையுமே அரிசியில முதலீடு பண்றாரு. ஆனா அவர் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட 2 நாள் கழிச்சு மற்ற நாடுகள்ல இருந்து அதிக தரத்துல கம்மியான விலைக்கு அரிசிகள் எல்லாம் வருது. இது மூலமா விண்ணில இருந்த அரிசியோட விலை அதல பாதாளத்துக்கு போகுது. அதாவது இவர் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கின அரிசிகள் எல்லாத்தையுமே கம்மியான விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இவர் உடனே அந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸை போடுறாரு. ஆனா கேஸ் இவருக்கு சாதகமா வராததால இவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து இவர் ஜீரோக்கு போயிடுறாரு. மொத்த சுத்தி இழந்ததுக்கு அப்புறம் நாடன் ஒரு சில வருஷங்களுக்கு யார் கண்ணுமே படல. உண்மையை சொல்ல போனா இவரை பத்தி எழுதப்பட்ட நாவல்கள் எதுலையுமே அந்த குறிப்பிட்ட வருஷம் இவர் எங்க இருந்தாரு என்ன பண்ணாருங்கிறது யாருமே மென்ஷன் பண்ண கிடையாது. சரியா ஒரு சில வருஷம் கழிச்சு 1859 செப்டம்பர் 14ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோல இருக்க புல்லட்டின்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு இவர் போய் ஒரு லெட்டர் கொடுத்து அதுல இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கான பணத்தை கட்டிட்டு வராரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய அமெரிக்காவோட குடிமக்களின் பெரும்பான்மை விருப்பப்படி தேசத்தின் அரச அரியணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசுவா நாடன் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பத்திரிகை ஆபீஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண நபர் ஒரு லெட்டர் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ண சொன்னா அதை பிரிண்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட அதை பத்தி சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி அதை பிரிண்ட் பண்றாங்க. மக்கள் அந்த நியூஸை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை கலாய்ச்சி சிரிப்பாங்க தான் நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்கல. மக்கள் யாருமே அவர் அரசரா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லலனாலும் அவர் செஞ்ச எதையுமே தடுக்கல. அவர் அந்த நியூஸை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நேரத்தை பொறுத்து அவர் கையில ஒரு வாளோ ஒரு கைத்தொடியோடையோ ஒவ்வொரு நாளும் சான் பிரான்சிஸ்கோட ஒவ்வொரு தெருக்கள்லையும் பார்வையிட்டு, அதாவது ஒரு அரசாங்க அதிகாரி மாதிரி நடக்கிற எல்லா விஷயங்களுமே கவனிச்சு அதை பார்வையிடுறாரு. ஒரு சில விஷயங்களை அவர் மாத்திட்டு இருக்காரு. அதாவது ஒரு சின்ன சண்டை நடக்குது, அதை பிரிச்சு விடுறது, நடைபாதையை சரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை எல்லாத்தையுமே கவனிச்ச சின்ன சின்ன தொழில் பண்றவங்க நாடன் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தன்னை ராஜாங்கிறது சொல்றதால அவரு கடைக்கு வந்தா அவரை பார்க்க வரவங்க மூலமா அவங்களோட வியாபாரம் அதிகமாகணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவரை எல்லாருமே கடைக்கு கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவரு, உங்களுக்கு சாப்பாடு இங்கே தாங்க, ஃப்ரீதான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடக கம்பெனில இவருக்குன்னு எப்பயுமே ஒரு சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணியே வச்சிருப்பாங்களா. இவர் வருவார், எப்ப வேணா வந்து பார்ப்பாரு அப்படிங்கிறனால இவருக்குன்னு ஒரு சீட்டை எப்பயுமே ஒதுக்கிலாம் வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்றதுக்கு நாடன் இவருக்கு, அதாவது நாடன் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இது ஃப்ரீயா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரோட ஓன் கரன்சி, அதாவது அவரோட பேர்ல 50 சென்ட்ல இருந்து $10 வரைக்கும் ஒரு பணத்தை பிரிண்ட் பண்ணி அந்த பணத்தை கொடுத்திருக்காரு. வியாபாரிகளும் அந்த பணத்தை ஏத்துக்கிட்டு அவரோட ஓன் கரன்சியை வாங்கிக்கவும் செஞ்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அரண்மனையும் இல்லை, ஏன் அப்ப அவர்கிட்ட சொந்தமா வீடு கூட கிடையாது, பாதுகாப்பு படை கிடையாது, எந்த ஒரு சொத்தும் கிடையாது. ஆனா அவர் ஒரு ராஜா. உண்மையை சொல்லப்போனா அப்ப இருந்த வியாபாரிகள் எல்லாருமே அவர் மூலமா லாபம் சம்பாதிக்க, அதாவது அவங்களோட வியாபாரத்தை அதிகப்படுத்த தான் நினைச்சிருக்காங்க.
நாடன் எப்பயுமே விசித்திரமான அறிக்கைகளை லோக்கல் நியூஸ் பேப்பர் வழியா வெளியிட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுல சிலது உண்மையிலுமே மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களாகவும் இருந்திருக்கு. அதாவது 1860 வருஷம் அமெரிக்கன் காங்கிரஸ் கட்சியில ஊழல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை கலைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அவரோட பெரும்பாலான அறிக்கைகள் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சமங்கிறத சார்ந்ததா இருக்கும். அவரை விட்ட அறிக்கையிலே ஹைலைட்டான விஷயம் அண்ட் அதை நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோவையும் ஓக்லாண்டையும் இணைக்கிற மாதிரி கடலுக்கு மேல ஒரு பாலம் கட்டணும் அப்படிங்கறத தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்த ஒரு அறிக்கை. அது அவரோட காலத்துக்கு அப்புறம் சில வருஷம் கழிச்சு உண்மையிலுமே அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நிறைய பேரோட மனசுல அவரோட அறிக்கைகள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 1880 வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி நாடன் எப்பயும் போல அவரோட ஈவினிங் லெக்சருக்கு கிளம்புறாரு. அதாவது பொதுமக்களுக்கு அவரோட கருத்தை சொல்ல போகும்போது கலிபோர்னியா ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருக்கும் போதே சரிஞ்சு விழுந்து இறந்து போறாரு. இந்த நியூஸ் அடுத்த நாள் காலையில சான் பிரான்சிஸ்கோட குரோனிக்கல் ரேனுங்கிற நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல தி கிங் இஸ் டெட்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆகுது. அதை படித்த எல்லாருமே அவரோட ஃபியூனரல்ல கலந்துக்கவும் அவரை பார்க்கவும் லைன் கட்டி நிற்கிறாங்க. தோராயமா 10,000 பேருக்கும் மேல அவரோட ஃபியூனரல்ல கலந்துக்கிட்டதா சொல்லப்படுது. உண்மையை சொல்லப்போனா அவருக்குன்னு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது, அது கூடவே அவர்கிட்ட எந்த ஒரு சொத்தும் கிடையாது. ஏன்னா அவர் ராஜான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரோட அந்த பாதி வாழ்க்கையை ஒரு சின்ன லாட்ஜில் ஒரு குட்டி ரூம்ல தான் வாழ்ந்திருக்காரு. அவரோட மொத்த ஃபியூனரல் செலவையும் அவரை தெரிஞ்ச சின்ன சின்ன பிசினஸ்மேன்ஸ் மொத்தமா ஷேர் பண்ணிக்கிட்டு அவரை சிறப்பா நல்ல முறையில் ஊர்வலத்தோட அடக்கம் பண்ணியிருக்காங்க. தன்னோட மொத்த சொத்தையும் இழந்து திவாலான ஒரு மனுஷன் தன்னை அரசனா அறிவிச்சுக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு அரசியல் அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு சட்டத்திலையும் அவர் கையெழுத்து போடல. உண்மையை சொல்லப்போனா அவர் சொல்றதை செய்யறதுக்கு எந்த ஒரு படையும் இல்லை. சில குறிப்பிட்ட பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் அவரை கட்டாயப்படுத்தி கொடுத்த பணத்தை வரின்னு வாங்கிக்கிட்ட ஜோஸ்வா நாடனை பைத்தியக்காரன்னு ஒதுக்காம அன்போட 21 வருஷம் ஒரு மொத்த நகரம் அவரை பேரரசரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி வினோதமான வரலாற்று நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம்.